ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், அதனுடைய எண்டுங்க. என்ன கரெக்டாக இது சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தொடக்கம் ஆகிரும். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த 4 வே உங்களுக்கு தெரியும். இந்த மலை ரெட்டியார்பட்டி மலை ரெண்டு பாட்டாட்டு ஆகி சென்டரில் வந்து அந்த என்கேஜ் போகுது. அது பக்கத்தில் உங்களுக்கு சிவந்திப்பட்டி வழியாக நீங்கள் போனால் ஒரு 22 கிலோமீட்டர் தான் மொத்தத்திலே ஆகும். 22 கிலோமீட்டர் ஆகாதுங்க, மிக அருகாமையில் தான் இருக்குது. ஒரு 18 கிலோமீட்டர் உள்ளங்க இந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. ஒரு 18 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த சேரைக்குளம் அப்படிங்கிற, அதாவது இது வந்து சிவந்திப்பட்டிக்கு அடுத்து தான் இருக்குது சேரைக்குளம். 18 கிலோமீட்டரில் போய் நீங்கள் போய் சேர்ந்துடலாம் இந்த இடத்துக்கு. இதில் பஸ் ரோட்டு முகப்பிலேயே ஒரு 2.5 ஏக்கர் இருக்குங்க. அதாவது ஒரு சைடு வந்து பாருங்கள், நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சேன். அதாவது ரோட்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு வந்து பஸ் ரோடு, இன்னொரு சைடு வந்து ஒரு மண் ரோடு அப்படி உள்ளே போகுது. இது மண் ரோடு நான் பார்க்குது. மண் ரோடு ஃப்ரண்டேஜை பாருங்கள், ஒரு 200 அடிக்கு மேல் இருக்குது மண் ரோடு ஃப்ரண்டேஜ். இதுவே அப்படியே பஸ் ரோட்டுக்கு வந்தால் அங்கேயும் ஒரு 90 அடி பஸ் ரோடு வரும். இது வந்து இது மண் ரோடு தான், இது பஸ் ரோடு இல்லை. அப்படியே இந்த கார்னர் நேராக இப்போ பாருங்கள், அதான் வந்து பஸ் ரோடு. ஆள் நிற்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு ஆள் நிற்கிறாரு. அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் நமக்கு அந்த மரம் நிற்கிது பாருங்கள். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கு ஜேசிபி, டோசர் விட்டு அடித்து வச்சுருக்கலாங்க. இந்த இடம் தான் கம்ப்ளீட்டாக முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி டோசர் வச்சு அடித்து விட்டுருக்கு. அது பஸ் ரோடு, நான் நிற்கிது மண் ரோடு. பஸ் ரோட்டில் இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ நான் எடுக்கிறேன். ஒரே ஒரு கையெழுத்து தான், கிளியராக கம்ப்ளீட்டாக நின்று உடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கிளியர் பண்ணி பார்த்துங்க. டோஸ் அடித்து ஒரு சைடு வாக்கில் முள்ளெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கு. அதில் தீய கிடம்பு கொளுத்தி விட்டோம்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போகும். நிலம் வந்து சுத்தமாகிடும் உங்களுக்கு. நல்ல செம்மண், 2 பக்கம் ரோடு வருது பாருங்கள். இது இப்போ மண் ரோட்டில் இருந்தாலும் அது தார் ரோடு, பஸ் ரோடு. இந்த புளியமரம் சைடில் தெரியும் பார்த்தீங்களா, இது நம்முடைய லேண்டு பாருங்க. இது நம்முடைய லேண்டு. அப்படியே இடதுபுறமாக போய் இங்கே மண் ரோடு வந்துடும். ஸோ மண் ரோடும் தார் ரோடுமாக டச்சிலேயாகும் இந்த ரோடு. இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. வெறும் 2.5 ஏக்கர். அதாவது ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வந்து போகக்கூடிய டைம்லேயும் கேட்பாங்க, ஏதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வருமா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து இடம் வந்து இப்படி கிடச்சிருக்குங்க, அதனால தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள் போட்டாச்சுன்னா இந்த 2.5 ஏக்கர் 3 ஏக்கரில் வந்து உடனுக்குடன், அதாவது கால்ஸ்களும் அதிகமாக இருக்குது. இதுக்கு தேவைகள் கொஞ்சமாக காசு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து வாங்குறதுக்கு ஒரு தகுதியான ஒரு இடமாக அமையும். ஸோ உங்களுக்கு இது மெயின் ரோட்லேயே இருக்குது. கிளியராக வந்து என்கேஜ் இது ரோடுக்குள்ளே அந்த கல் தான் இடது பக்கம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ரோட்டிற்கான உள்ள இது. ஸோ டாக்குமெண்ட்டும் நல்ல கிளியராக இருக்குங்க, வேறு எந்த ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல இவ்வளவு விலை மலிவாக, அதாவது ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா, ஒரு சென்ட்டுக்கு 15,000 ரூபா. இந்த அளவுக்கு வந்து விலை குறைவாக இவ்வளவு நல்ல மண், ரோடு ஃப்ரண்டேஜி, 2 பக்கம் ரோடு ஃப்ரண்டேஜி, பஸ் ரோடு ஃப்ரண்டேஜி, மண் ரோடு ஃப்ரண்டேஜி, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது வந்து எப்பவும் கிடைக்காது. இந்த குறைந்த ஏக்கர்ஸில் கிடைக்கிது அரியுது. ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.